கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் தமிழ்நாட்டில் மது பழக்கத்தால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. நாட்டிற்கும் வீட்டிற்கும் இது கேடு விளைவிக்கும் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆனாலும் இதன் மீது இருக்கும் மோகமும் ஆசையும் குறையாமல் பல குடும்பங்களை இது அலைக்கழித்து வருகிறது. இந்த சமூக சீரழிவை எதிர்த்து மதுபான கடைகளுக்கு முன்பாக நின்று மக்களிடம் மதுவின் தீமைகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் நம் சகோதரர் கேப்ரியல் அவர்கள். இந்த சாராயம் உங்களுடைய வாழ்க்கையை கொல்லும், உங்க குடும்பத்தை கொல்லும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பாழாக்கிடும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறீங்க, சுமதூக்குறீங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஏன்னா குடிச்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. அதுக்கு பதிலா உங்க வீட்டுல கொடுத்தீங்கன்னா உங்க மனைவிக்கு. இந்த நிலையில் திடீரென்று சகோதரர் கேப்ரியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆபாசமான அசிங்கமான குறுஞ்செய்திகளை அனுப்பி எச்சரித்துள்ளனர். பேஸ்புக்லயும் வச்சு லாக் பண்றேன்டா. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதுடா. நீ என்ன எல்லா மதுக்கடையும் மூடிடலாம் நீ நினைக்கிறியா? இதை மூட முடியாது. எனக்கு எதிர்காட்டு சொல்ல தெரியல, ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், எதுக்காத மதுவை எதுக்காத எதிர்த்தேன்னா நீ இருக்க மாட்டேன், பாத்துக்கோ, சரியா? உன் தேவனை தூக்கி எரிஞ்சு பைப்புல தூக்கி எரிஞ்சிட்டு வா, 5 பாட்டில் தரேன், குடிச்சு போட்டு சந்தோஷமா ரோட்டுக்கு போ, ஆட்டம் போடு, எவன வேணாலும் அடி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் போலீஸ் சட்டமே உன்னை எதுவும் கேட்டாங்க? தேவன் பைபிள தூக்கி எரிஞ்சிட்டு வா, உன் மியூசிக் போர்டை எடுத்துட்டு வா, பார்ல குடி, ஆட்டம் போடு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்க, அதுதான் மகிமை. இதுவே நீ சொன்னேன்னா உன் குழந்தை, உன் பொண்டாட்டி, உன் தங்கச்சி, உன் குடும்பத்துல யாராவது பெண்கள்னு இருந்தா கடத்தி போடுவேன். கடத்தி என்ன வேணாலும் பண்ணி போடுவோம். இதனை தொடர்ந்து பேசிய கேப்ரியல், 1000 தடைகள் வந்தாலும், மிரட்டல்கள் வந்தாலும், அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும், கிறிஸ்துவுக்காகவும் அழிந்து போகும் மக்களுக்காகவும் இந்த சமூக பணியை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், யாருக்காகவும் இதனை விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிறார். பாக்கல போய் ஏன்டா இயேசுவை சொல்லி மதமாத்தம் பண்றீங்க, காசுக்காக கைக்கூலிக்காக ஏன்டா இப்படி பாரு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டுறாங்க. இப்போ அடுத்த கட்டமா போய் இப்ப நீங்க கேட்டீங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம், எதுக்கு இயேசு இயேசுன்னு சொல்லி எங்களுடைய வியாபாரத்துக்கு எடுக்கிற, இயேசு விட்டுட்டு வா, 5 பாட்டில் தரோம், குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரா, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இனி கொலை மிரட்டல் விட போறவங்களுக்கும் செய்தி சொல்றேன், அல்லது அடிக்க துன்புறுத்த வர போறவங்களுக்கும் செய்தி சொல்றேன். இந்த காசுக்காக பணத்துக்காக வந்த செய்ய ஊழியம் கிடையாதுங்க சகோதரா. கிறிஸ்துவின் அன்பினால இணைக்கப்பட்டு எந்த ஒரு மனுஷனும் பாவத்துல சிக்கி அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற கல்வாரி அன்பினால செய்யப்படுற ஒரு பெரிய மகத்துவமான ஊழியம். இந்த ஊழியத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாய் செய்வோம். சாதாரண கொலை மிரட்டல் விட்டாலும் சரி, அல்லது எங்களை அடிச்சு துன்புறுத்தினாலும் சரி, இந்த ஊழியத்தை விட்டு வேற எந்த சக்திகளும் எங்களை பிரிக்க முடியாது. காரணம், இந்த ஊழியத்துக்கான அஸ்திபாரமே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த கல்வாரி அன்புதான். அந்த அன்புனால ஒரு மனுஷனும் மாட்டிடக்கூடாது, ஒரு மனுஷன் இந்த பாவத்துல சிக்கி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க சொல்றோம். இதனால என்ன நடக்குது? ஒரு மனுஷன் மனம் திரும்பினா ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படும், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா ஒரு தலைமுறையை ரட்சிக்கப்படும். அதனால ஒரு தலைமுறைக்கு நாங்க செய்யற ஊழியம் சகோதரா இது. அதனால இந்த காரியத்தை, இந்த ஊழியத்திலிருந்து வேற எந்த ஒரு காரியம் எங்களை பிரிக்க முடியாது. ஒருவேளை இதை கேட்கிற கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த அந்த சகோதரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்துல இருக்கிற பாடலுக்காகவும் உங்களுடைய ஜெபங்களை எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசின் முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து களத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குரலை நபர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது. கொலை மிரட்டல், அச்சுறுத்தல் கொடுக்கும் நபர்கள் யாராயிருந்தாலும் சட்டத்தின் முன்பாக நிற்க வேண்டும், உடனடியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கண்டன குரல்கள் ஒலிக்கிறது. இதில் தீர்வு ஏற்படும் வரை இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். மாற்றம் உண்டாகட்டும், நம் தமிழகம் மாறட்டும்.